அமைச்சரே. உத்தரவு மன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் மன்னா. வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால்? வீணர்களே, உங்களுக்கு பேர் வீரர்களா? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். யாரங்கே? யாரங்கே? வந்து விட்டோம் மன்னா. எங்கேடா தொலைந்தீர்கள் லகுட பாண்டிகளா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள். எங்கிருந்தே தொடங்க. வணங்குகிறேன் ராஜகுருவே. வாழிய பல்லாண்டு. நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ராஜகுருவாக அல்ல, ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு. அமருங்கள் அமருங்கள். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். வரி வாங்குவதற்காகத்தான் மன்னா. மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் நச்சரிப்பு வேறு. கப்பம் வரி வட்டி கிஸ்தி வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் மன்னா, வேண்டாம். மாமா, அங்கே பாருங்கள். பாருங்கள் என் செல்வங்களே. துறையே. சென்னை பட்டணத்தில் சர் ஜான்ஷோர் எப்படி இருக்கிறார்? He's fine. உங்ககிட்ட பேசணும் சொன்னார். என்னடா நிக்ஸா, நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய்? வா உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்திப்பால் சாப்பிடுகிறாய்? Oh sure. வா பருகுங்கள் பருகுங்கள். கவலைப்படாதீர்கள் துரை, எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்குத்தான். உங்களை போல எல்லாரும் குட் பீப்பிள் இல்ல, சில பேர் எதுக்குறாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரி கட்டாத கயவர்களின் கதையை நாங்களே கந்தலாக்கி விடுகிறோம். யாரு? உங்க வீரபாண்டிய கட்டபொம்மை தான். என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனா? என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா, கட்டபொம்மன் திருநெல்வேலியில் இருக்கிறான். அவன் எல்லாம் இங்கு வரமாட்டான். அப்படியே வந்தால் என்ன? அவனை புறமுதுகு காட்டி ஓட வைப்பான் இந்த புலிகேசி. நீர் அமர மங்கினி. வேணாம் புலிகேசி, உங்க அம்புக்கு நன்றி. தேவையும் போது உங்ககிட்ட கேட்கிறேன். இல்லை மருமகனே. மாமா, நீங்கள் சொல்வதால் அமர்கின்றேன். கட்டபொம்மனாம் கட்டபொம்மன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எங்க நாட்டுல இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க. அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும். இதற்கெதற்கு வேண்டுகோள்? இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி? அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். எஸ். அப்புறம் நம்ம தங்கம் கிணறு தோன்ற வேலை நடக்குதா? அனுதினமும் அசத்தி கொண்டு இருக்கிற துரை. வெரி கிளாட். எங்கள் எலிசபெத் ராணி கோலாலம்பூரிலும் நம்ம சோலாபுரத்திலும் தான் தங்க கிணறு தோண்ட சொன்னார். தங்கம் மட்டும் கட்சிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு முறை அந்த தங்க கிணறு போகுமா? நிச்சயமாக. உறக்கம்
மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? துளைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன். ஜாக்கிரதை. மன்னித்து விடுங்கள் மன்னா. மன்னிப்பு கிராதகா. இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? 3 வருடமாக குத்தி குடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாவ், வர்க் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஊர் மக்களின் நொங்கை பிதுக்கி அல்லவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றேன். விழுந்து விடாதேடா நிக்ஷா, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். நீங்க தான் உண்மையான நண்பன். உனக்கு என்ன வேணாலும் செய்வோம். கேள். குறையவர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் படித்த மேதைகளுக்கு வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் சர் மாமன்னர் 23ஆம் புலிகேசி என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம். ஐ வில் ட்ரை மாங்குனி. நன்றி. அதுக்குள்ள வேலை நல்லா நடக்கட்டும். நாங்க கிளம்புறோம். ஆமாடா நிக்ஷா, நானும் கிளம்புகிறேன். எனக்கு உடம்பு சூடாகி விட்டது. சற்று தனித்து விட்டு வருகிறேன். வேர் எங்க போய் தனிக்க போற? அந்தப்புறம் இன்று சித்ரா பௌர்ணமி. மன்னருடன் ஜலக்கிரீடை வேறு. மாமன்னர் 23ஆம் புலிகேசி அந்தப்புறம் வருகிறார். பராக் பராக் பராக். வாருங்கள் போகலாம். ஆ, இவள் கஜலட்சுமி. ஆஹா, கொடி இடை என்பார்களே, அது இதுதானா? ஏன் கண்ணே, உன் இடையில் என்ன கொடி படர்வாய்? முல்லை கொடியா அல்லது மல்லி கொடியா? போங்கள் மன்னா, நீங்கள் ஒரு குறும்புக்கார காளை. சற்று பொறு, ஆபரணங்களை கலைத்து விட்டு வருகிறேன். யாரங்கே? டேய், என்னடா குவிந்து கிடக்கிறீர்கள்? மன்னரை காணவில்லையே. ஐயோ மன்னா, டேய் மாமிச மலைகளே, எழுந்து தொலைங்கடா. மன்னா, நீங்கள் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் மன்னா. அழைத்தீர்களா? லகட பாண்டிகளா, அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். அமைச்சரே, மன்னா. இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு. உத்தரவு மன்னா. வெளியேறலே. செல்லுங்கள். 5-6 யானைகள் ஒன்றாக சேர்ந்து என் மேல் படுத்தது போல் இருந்தது. சற்று தாமதித்திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார்கள்.